Students, here we study about product marketing from CRM. So first we study about what is product. Here product is anything that can be offered to the market that satisfy customer needs and wants. Product அப்படின்றது எதுவாக வேணால் இருக்கலாம். That may be goods or services. A product is an item or material which offered for sale. ஏதோ ஒரு பொருள் வந்து விற்பனைக்குன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா that is a product. விற்பனைக்குன்னு வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ப்ராடக்டாகவும் இருக்கும், அதே சமயம் சர்வீசஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கான டிஃப்ரென்சேஷனை வந்து டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அப்படின்னு படிக்க போகிறோம். ப்ராடக்ட் அப்படின்றது இதுதான். அது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போது வீட்டில் இருக்கும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ நீங்கள் சுற்றி பார்க்குற எல்லாமே ப்ராடக்ட்ஸ் தான். இப்போது அதை மட்டும்தான் மேம் ப்ராடக்டாக, அப்போ இன்விசிபிளாக இருக்கிறதுலாம் ப்ராடக்ட்ஸ் கிடையாதானா தோஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். அதுவும் ப்ராடக்ட்ஸ் தான், பட் அது இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ப்ராடக்டை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இட் கேன் பி ஃபிசிக்கல் கூட்ஸ் ஆர் நான் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபிசிக்கல் கூட்ஸ் ஆர் இட் மே பி விர்ச்சுவல் ஆர் இட் மே பி அ சைபர் ஃபார்ம். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தெர் ஹேஸ் அ 2 வேரியேஷன் ஆஃப் ப்ராடக்ட். உங்களால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய இருக்கிறதெல்லாம் டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, நீங்கள் சுற்றி பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியும்? சேர், டேபிள், மொபைல் ஃபோன்ஸ், நீங்கள் கிச்சனில் பார்க்கக்கூடிய வெசல்ஸ், மெட்டீரியல்ஸ். தென் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கூல் பேக்ஸ், காலேஜ் பேக்ஸ், உங்களுடைய அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே என்ன தான் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ விச் தோஸ் யூ கேன் ஏபிள் டு டச் அண்ட் சி, அது எல்லாமே டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ். ஓகே, விச் கெனாட் you can't able to see but you can feel, those are all comes under intangible products, right? அதை உங்களால் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண தான் முடியும். ஸோ அதை வந்து ஒரு சர்வீஸாக தான் நீங்கள் உணர்வீங்க அப்படின்னா which are all comes under intangible goods. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டேஞ்சிபிள் கூட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். டேஞ்சிபிள் கூட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்வேன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஷாப்புக்கு போய் வீட்டில் அம்மா வந்து சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க உங்களை, சரியா? நீங்கள் க்ராசரி ஷாப், வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிட்டு டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ், எக்கு இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க. இப்போ அது எல்லாத்துக்கும் நீங்கள் பைசா அமௌண்ட் பே பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கேட்குற க்ராசரிஸை கொடுக்குறாங்க. நீங்கள் எத்தனை கேஜி ஆனியன் கேட்குறீங்க, தக்காளி எத்தனை கிலோ கேட்குறீங்களோ அதை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் பே பண்ணுறீங்க, அது வாங்கிட்டு வந்துடுறீங்க. உங்களால் பார்க்க முடியுது, இது டொமேட்டோஸ், இது ஆனியன்ஸ், இது எக் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ தோஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேஞ்சிபிள் கூட்ஸ். வென் வி கம் ஹியர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய போகும்போது உங்கள் பைக் என்ன ஆகிடுது, ஏதோ சம் ப்ராப்ளம், பைக் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நீங்கள் உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க, சர்வீஸ் கொடுப்பீங்க. இப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அது என்ன ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு என்ன பண்ணுவீங்க, பே பண்ணுவீங்க, ரைட்? இப்போ நீங்கள் டேஞ்சிபிள் கூடில் வந்து அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுறீங்க, அதுக்கு அவங்க 1 kg ஆனியன் கேட்குறாங்க, நீங்கள் அவங்க ஆனியன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பே பண்ணதுக்கு நீங்கள் ஒரு கூட்ஸ் பார்த்துட்றீங்க, ஒரு ப்ராடக்டை ஒரு கூடாக பார்த்துட்றீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க, பட் அவங்க என்ன உங்களுக்கு கொடுத்தாங்க, இங்கே நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் அவருக்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்க, அதுக்கு பதில் அவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு, சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எதை உங்களால் பார்க்க முடியல, இன்விசிபிளாக இருக்கிறோம். ஸோ தோஸ் ஆர் ஆல் செட் டு பி ஆஸ் intangible goods. So you can able to understand what is tangible good product and intangible product என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டேஞ்சிபிள் கூட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் க்ராசரிஸ், புக்ஸ், சிடிஸ், டிவிடிஸ், சேர், பென், பென்சில், பாக்ஸஸ், சார்ஜர், மொபைல் ஃபோன்ஸ், வாட் எவர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் ஃபார் intangible goods we have knowledges, எஜுகேஷன். இப்போ நாலேஜ் உங்களால் பார்க்க முடியுமா, நீங்கள் ஒரு சென்டரில் போய் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க, அதை உங்களால் பார்க்க முடியுமா, தட் யூ கேன் ஃபீல். எஜுகேஷன், மீடியா, சாஃப்ட்வேர், என்டர்டைன்மெண்ட். நீங்கள் ஏதாவது போய் ஒரு பிளேஸ்க்கு என்டர்டைன்மெண்ட்டில் தீம் பார்க்கில் போய் என்ஜாய் பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறீங்க, அதை உங்களால் பார்க்க முடியுமா, தோஸ் ஆர் ஆல் கம்ஸ்னா. பட் அதுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோன்னு பே பண்ணுறீங்க. ஒரு மூவி போகிறீங்க, அங்கே மூவி பார்க்குறீங்க, அதுக்காக நீங்கள் டிக்கெட் பைசா கொடுத்து டிக்கெட் வாங்குறீங்க. தோஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் இன்டான்ஜிபிள், ரைட்? ஸோ தென்
ஒரு ட்ராவல்ஸ்க்கு நீங்கள் கார் புக் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறீங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா தோஸ் ஆர் ஆல் ட்ராவல் சர்வீசஸ். அண்ட் நாட் ஓன்லி லைக் தட், பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, செக் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சர்வீசஸ் எல்லாமே விச் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ். இது எல்லாமே இதில் வரும்னா இன்டான்ஜிபிள் சர்வீஸாக தான் வரும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் அப்படின்றது டான்ஜிபிளாகவும் இன்டான்ஜிபிளாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஹவ் வி கோயிங் டு மார்க்கெட்டிங் தோஸ் ப்ராடக்ட்ஸ்? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஹியர் வி கோயிங் டு see. So here we see the formulation and marketing strategy of product. அதான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இட் மீன் நத்திங், இட் கேன் ஆஃபர் அண்ட் தே பே அட்டென்ஷன் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர். அது ப்ராபப்ளி வந்து கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா தான் இருக்கும். ஒரு சந்தையில் ஒருத்தவங்க அறிமுகப்படுத்துகிற ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பயன்படுறதாலும் பிரயோஜனமுடையதாகவும் தான் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த மார்க்கெட் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ ஹியர் சம் ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ராடக்ட் டெசிஷன். ஒரு ப்ராடக்ட்டுக்கான டெசிஷன் இல்லாமல் ஏதோ நான் ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் கொடுக்குறேன், இது என்னோடய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்குன்னு ஒரு டெசிஷன் ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. வாட் ஆர் தே, இப்போ ப்ராடக்ட் வந்து டிஃபைன் பண்ணணும், மார்க்கெட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா. ஸோ வாட் டு ஆஃபர், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வழங்குறீங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிராண்ட் நேம் என்ன, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பிராண்ட் நேம் இருக்கும். ஸோ அந்த பிராண்ட் கான்செப்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ப்ராடக்டோட பிராண்ட் நேம் என்ன, உங்களோட பேக்கேஜிங், நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்க, எப்படி பண்ணணும், எந்த மாதிரி மாடலில் பண்ணுறீங்க, அது எந்த மாதிரி ப்ராடக்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேக்கிங் பண்ணணும். ஹார்ட் டியூரபிள் ப்ராடக்டாக இருந்தால் பேக்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லிக்விடி ஆயிலி ப்ராடக்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாலித்தீன் பேக்கிங்கில் இருக்கணும். ஸோ ஹவ் இஸ் யுவர் பேக்கேஜிங் ஸ்டைல் அண்ட் பேக்கேஜிங் ஒர்த் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அண்ட் உங்களோட குவாலிட்டி, நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டி மென்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் ஷாப்பில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். யூஸ்வலாகவே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு சில மெத்தடாலஜிஸ் இருக்கும். நீங்கள் இதை நோட் பண்ணியிருக்கீங்களா என்னென்னலாம் தெரியாது. நீங்கள் எதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து ரெட் கலரில் ஒரு ரவுண்ட் மார்க் போட்டிருக்கும். ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் ரவுண்டில் ரெட் கலர் மார்க் போட்டிருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் இஸ் அ பியூர் நான் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன் ஓரியன்டட் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா அதே பாக்ஸில் க்ரீன் கலர் ரவுண்ட் மார்க்ஸ் ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஒன்று போட்டிருக்கும். இதை அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது. அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், நீங்கள் ஒரு மசாலா ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலும் அது எந்த மேனுஃபேக்சரர், அவங்க யார் அந்த கன்சர்ன், இப்போது அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து சப்ளைஸ்லேருந்து வருது அப்படின்றது, அதனுடைய நியூட்ரிஷன் டீட்டெயில்ஸ் கூட சைடில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட கேலரிஸ் எவ்வளோ இருக்குது, அதில் என்னென்ன நியூட்ரிஷனல் கண்டென்ட்ஸ் வந்து இன்க்ரிடியன்ஸாக போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் நாட் ஓன்லி தேட், அதில் என்னென்ன இன்க்ரிடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கணும். இதுதான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய லா அண்ட் ரூல். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி உங்கள் ப்ராடக்டில் இருக்குது. உங்கள் ப்ராடக்டோட அப்பியரன்ஸ் என்ன, எப்படி இருக்கும், என்ன எவ்வளோ இன்ச்லேருந்து எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருக்குது, அதோட லென்த் என்ன, சைஸ் என்ன அப்படின்றது, அண்ட் யுவர் ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட செயல்பாடுகள் என்னென்ன, எந்தெந்த ஆக்சசரிஸ் மீன்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் அது இதோட இன்ஸ்டாலேஷன் மெத்தட் என்ன. மேபி நீங்கள் ஏர் கண்டிஷனர் வாங்குறீங்க, ஆர் அதர்வைஸ் வந்து ஸ்டெபிளைசர் யூனிட் அண்ட் சர்க்குலேஷன், ஏதாவது வந்து எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அப்படின்னா வாட்ஸ் தட் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ், நீங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ண பிறகு அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா இல்லையா, அண்ட் அதுக்கு வாரண்ட்டி இருக்கா, வாரண்ட்டி இருந்ததுன்னா அதோடய டியூரேஷன் எவ்வளோ நாள் வரைக்கும் அதனுடைய டியூரேஷன் அப்படின்றது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ண இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் யூ மே கோயிங் டு லான்ச்சிங் அ ப்ராடக்ட் இன் த மார்க்கெட், ரைட். ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கான்செப்டோடைய பேஸ் திங். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். சரி, தட்ஸ் இட்.